பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மள அநேகரும் ஒரு காரியத்தை குறித்தோ அல்லது ஒரு நபரை குறித்தோ கேள்விப்படும் போது உடனடியா அதை ஏத்துக்கிட்டு ஆமா ஆமா அவங்க அந்த காரியங்களை செஞ்சிருப்பாங்க, ஆமா அவங்க அப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி ஈஸியா ஒருத்தவங்களை நியாயம் தீர்த்து அவங்கள குற்றப்படுத்திடும் தானே. உபாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஒரு செய்தியை கேள்விப்படும் போது நீ நன்றாய் விசாரித்து கேட்டாராய்ந்து அப்படிப்பட்ட அருவருப்பான காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயமும் என்று கண்டாய், ஆனால் அதுக்கேற்ற காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்போ ஒரு செய்தியை குறித்து நம்ம கேள்விப்படும் போது அதை குறித்து விசாரிக்காம ஆராய்ந்து பார்க்காம அல்லது அதை பற்றிதான ஒரு முழுமையான புரிதல் இல்லாம ஒருவரை குற்றப்படுத்தவோ தண்டிக்கவோ அவங்களை நியாயம் தீர்க்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாதுங்க. இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்கு இருக்குமானால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்கிறதற்கு தடையாகவே இருக்குங்க. தேங்க்யூ. God bless you.